Hi friends, இன்னைக்கு காலையில வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு காலையில வந்து பூரியும் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடலாம். இப்போ சிக்கன் குழம்பு வந்தாச்சு, காஞ்சியாச்சு சிக்கன் குழம்பு. இப்போ பூரி சுட்டிட்டு இருக்கேன். இதுவரை வேலை இதுவரை முடியல, பூரி சுட்டுட்டு இருக்கேன். ஒரே டென்ஷனா இருக்கு, என்னதான் வாழ்க்கைன்னு தெரியல. பூரி சுட்டுட்டு இருக்கேன். பூரி ஒன்றும் சுட சுட சாப்பிடணும், அப்பந்தான் வந்து அது சாப்பிட கொஞ்சம் இஷ்டமா இருக்கும். இப்போ சுட சுட 2 பேருக்கும் சாப்பாடை கொடுத்துடலாம். ஒருத்தர் இப்போதான் கோயிலுக்கு முடிஞ்சு இப்போதான் வந்தேன். ஐயோ, இப்போ நம்மளும் சுட சுட சாப்பிட்டுட்டே இருக்கலாம். செய்யவே உனக்கு சாப்பாடு இல்லை, கோயில் போவையில் அதனால சாப்பாடுன்னு இல்லை. இப்போ 2 பூரி வச்சு 2 பேருக்கும் கொடுக்க வேண்டியதான், ஆளுக்கு 2 பூரி. சிக்கன் குழம்பு வச்சாச்சு, சிக்கன் குழம்பு வச்சு கொடுக்க வேண்டியதான். சாப்பிட்டுருக்கான் ஒத்தனை காட்டினேனே, அவன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் தான் எனக்கு கோயிலுக்கும் போவையில், கோயிலுக்கு சொல்ல சொல்ல போகாம இருந்தான். உண்மை சொல்லையும் வழி இல்லை, நடந்ததே சொல்லையும் வழி இல்லை. என்னதான் சொல்லி நம்ம வந்து மனசுல உள்ள பாரத்தை தீக்கணும்னு சொல்லி எனக்கே தெரியல. சரி, ஓகே. மற்றவங்க வந்து மெசேஜ் பண்ணாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லுதேன். நீங்க வந்து என்னட்ட கேளுங்க, நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்க, அப்புறம் இனி ஒன்று நல்லா சுற்றுறீங்க, இப்படி சொன்னீங்க. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நான் எங்கெல்லாம் சுற்றினேன், எப்படியெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு என் மனசில் உள்ளது எனக்கு தான் தெரியும். நீங்கள் மெசேஜில் வந்து நான் ஃபோன் நம்பர் தரேன், உங்களுக்கு என்னை பற்றி டீட்டெயில் தெரியணும்னா அந்த ஃபோன் நம்பரில் கேளுங்க, சரியா? இல்லை மெசேஜ் பண்ணி கேளுங்க, என்ன பிரச்சனை இல்லை. அதுக்கு உங்களுக்கு மெசேஜில் வந்து சொல்லுதேன், ஓகே? உண்மை சொல்லுறதுக்கு எந்த இதுவுமே இல்லை. உண்மையை சொன்னாலும் ப்ராப்ளம் தான், அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆட்டி கொந்தளிச்சுட்டு வராங்க. நான் என்ன செய்யணும்னு எனக்கு அந்த வீடியோவில் அப்படி என்ன இருந்தான்னு சொல்லி எனக்கே தெரில. உண்மைதானே பேசினேன், பொய் ஏதாவது சொன்னேன்னா நம்ம மனசுல உள்ள வலியை வந்து யார்கிட்ட சொல்லணும்? ஃபேமிலி இல்லை, ஃபேமிலி இருந்தே இல்லை, ஃப்ரெண்டு இருந்தையும் நமக்கு கொஞ்ச நாள் வரதான் இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளை வந்து யூஸ் பண்ண பிறகு அந்த ஃப்ரெண்டு விட்டுன்னு போவோம். அவங்க தேவையை நிறைவேற்றின பிறகு அவங்க ஃப்ரெண்டும் காசும் மட்டும்தான் இது பண்ணுவோம், ஃப்ரெண்டும் இல்லை. அதுக்கு பிறகு யாருமே இல்லை. அப்போ நம்ம வலியை எப்படி இது பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொன்னேன்னு சொன்னானா உண்மைதான் சொன்னேன், பொய் சொல்ல இல்லை. அதுக்கே இவ்வளோ கொந்தளிப்பா? அப்போ வந்து எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லும்போது அப்போ எப்படி கொந்தளிச்சோம், நடந்ததெல்லாம் சொல்லும்போது எவ்வளோ கொந்தளிச்சோன்னு சொல்லி எனக்கே தெரியல. அதே போட்ட நேரத்துலேருந்தே ஃபோனு மேலே ஃபோன் எப்படி அதை போடலாம்னு சொல்லிட்டு நான் இது பண்ணல. நான் உண்மைதானே பேசினேன். எதுக்கு நான் நடிச்சணும், எல்லாத்தையும் சொல்லாமல் இருக்கணும், சொல்லாமல் நான் எதுக்கு கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி தான் இது பண்ணேன். ஆனால் வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சொல்லுதேன். நான் வந்து உண்மைதான் சொன்னேன், பொய் சொல்லல. நீங்கள் ஊர் சுற்றி தான் சொன்னீங்களே, அதான் அதுக்கு பதில் சொல்லுங்கள், சரியா? நான் உண்மைதான் பேசினேன், ஓகே? இனி அந்த வீடியோ வராதுன்னு சொன்னா அது வந்து இது பொண்ணு போடுங்க அப்படின்னு சொல்லி அழிச்சிருங்கன்னு சொல்லி நான் இதுக்கு அழிச்சணும். ப்ரைவேட்டில் கிடைக்கும், ப்ரைவேட்டில் இருக்கு. அது வந்து எப்போ வரணுமோ அப்போ வரும். எல்லா டீட்டெயில் ஆட்டினா சொல்ல தான் செய்வேன். உறவுகள்கிட்ட நான் சொல்லுவேன். கேட்க விருப்பம்னா கேளுங்க, கேட்காம இருக்கோன்னா இருங்க, அவ்வளோந்தான். எனக்கு எந்த இதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் மனசார இது பண்ணதான் எடுத்தது. என்ன நான் சம்பாதிச்சு நாங்கள் சாப்பிடுதோம் அப்படின்னு சொன்னது தப்பா? எனக்கு தெரியல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.